எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்-மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் நாளிலே கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் ராமன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக எபெத்-மெலேக்கு என்கிறதான சிதேக்கியா ராஜாவின் பிரதானிக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை. பின்னணி எபெத்-மெலேக்கு யூதா மற்றும் எருசலேமை ஆண்ட சிதேக்கியா ராஜாவின் பிரதானி. சிதேக்கியா ராஜா என்கிற ஒரு ராஜா யூதா மற்றும் எருசலேமை அரசாண்டான். அவனுடைய பிரதானியாகிய எபெத்-மெலேக்குக்கு இந்த எரேமியா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்னும் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன். அந்த தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய தீங்கு வரப்போகிறது. ஏனென்றால் இந்த அரசன் சிதேக்கியா தேவனுடைய வழியில் நடவாமல் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தபடினாலே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரனாக கூட வார்த்தைகளை மதித்து கேட்காதபடினாலே அந்த தேசத்துல ஒரு மிகப்பெரிய தீங்கு வர இருக்கிறது. ஆனால் அந்த தீங்கிலே கர்த்தருடைய ஊழியக்காரனை மதித்து அவருடைய வார்த்தையை கனப்படுத்தின அந்த சிதேக்கியா ராஜாவின் பிரதானியாகிய எபெத்-மெலேக்குக்கு இந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்படுகிறது. இந்த வார்த்தை இந்த மாதத்தின் வாக்குத்த வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மீண்டும் வாசிப்பேன். எரேமியா 39ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்-மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையானதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். சுருக்கமா சொல்ல போனா எபெத்-மெலேக்குக்கு எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, தேசத்தோடு மிகப்பெரிய தீங்கு வரப்போகிறது. தேசத்தின் ராஜாவாகிய சிதேக்கியா கர்த்தருடைய வழியில் நடவாமல் அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினாலே மிகப்பெரிய தீங்கு வர இருக்கிறது. ஆனாலும் நீ கர்த்தருடைய வார்த்தையை மதித்து கர்த்தருக்கு பயந்தபடினாலே ராஜாவின் பிரதானியாகிய உனக்கு சொல்லுகிற வார்த்தை சுருக்கமாய், அந்த தீங்கிலிருந்து உன்னை தப்புவிப்பேன், உன்னை விடுவிப்பேன். அந்த வார்த்தைக்கு சுருக்கமான பொருள். இன்னைக்கு கூட உலகத்திலே அநேக காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தரை கனம் பண்ணுகிற, கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் விசேஷமாக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அதான் 18ஆம் வசனம். அப்படிப்பட்ட தீங்கான காரியங்கள் தேசத்தில் நடக்கும் போது நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். என்னது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே தேசத்தை ஆளுகிறவர்கள் நடத்தும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷமான ஒரு பாதுகாப்பையும் ஒரு விடுதலையும் பராமரிப்பையும் தேவன் வைத்திருக்கிறார். 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். என்ன நாளிலே?
ஒரு தீங்கு தேசத்தின் மேல் வரப்போகிறதான அந்த நாளிலே நீ வசிக்கிற இடத்திலே, நீ குடியிருக்கிற இருக்கிற இடத்திலே, அல்லது நீ எந்த ஒரு சூழலில் நீ இருக்கிறாயோ அந்த இடத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெறும் பொழுது அங்கு வரப்போகிற தீங்கு நிமித்தமாக அந்த தீங்கில் நீ போய் சிக்கிக்கொள்ளாதபடி, நீ பாதிக்கப்படாதபடி கர்த்தர் உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அந்நாளில் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது. அநேக மக்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்படிதான் இந்த சிதேக்கியா ராஜாவும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். அவனுடைய 2 குமாரர்கள் அவனுடைய கண்கள் முன்பாகவே வெட்டப்பட்டு, அவனுடைய 2 கண்கள் பிடிக்கப்பட்டு, அவனுடைய கையில் விலங்குகள் போட்டப்பட்டு அப்படியாக சிறைப்பிடித்தார்கள். ஆனால் அந்த தேசத்தின் ராஜாவாகிய சிதேக்கியா ராஜாவுக்கு இப்படி நடந்தாலும் அவனுடைய பிரதானிக்கு கர்த்தர் ஒரு விசேஷமான பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால், கர்த்தரை மதித்தான், கர்த்தரை ஊழியக்காரன் மதித்தான், கர்த்தரை பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளாக இருந்தது. அதை நாம் இங்கே வாசிக்கிறோம் 17ஆம் வசனத்திலே. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. இந்த பின்னணி இருந்தாலும் இது நம்முடைய சூழலுக்கு எப்படி தேவதை கொடுக்கிறார் சொன்னால், உங்களை இந்த உலகத்திலே, நீங்கள் வசிக்கிற பகுதியிலே, நீங்கள் பணி செய்கிற இடத்திலே, நீங்கள் குடியிருக்கிற அந்த இடத்திலே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினால் உன் பிராணனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சில உதாரணம் சொல்லி அந்த விளக்க பிரயாசப்படுகிறேன். உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பார்வோனை கண்டும் எகிப்தியரை கண்டும் மிகவும் பயந்தார். ஆனால் அவங்க பயந்த அந்த பார்வோனுடைய கருத்திலும் எகிப்தியுடைய கருத்திலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்காமல் மோசையை கொண்டும் ஆரோனை கொண்டும் கர்த்தர் அவரை விடுதலையாக்கி அவருக்கு வாக்கு பண்ணப்பட்டதான கானான் தேசத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். யாத்திரம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யாத்திரம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, உங்களை எகிப்தின் கைக்கும் பார்வோன் கைக்கும் தப்புவித்து எகிப்தியுடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அவங்களோட அண்டர்ல இருந்தீங்க, அடிமைத்தனத்துல இருந்தீங்க, அவங்கள பார்த்து நீங்க ரொம்ப பயந்தீங்க. நீங்க பயப்படுற மனுஷனுடைய கரங்கள் அப்படியே கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்து அப்படியே அடிமையாக விட்டுறாமல் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு விடுதலையை, ஒரு தப்புவிப்பை தேவன் அங்கே வைத்திருந்தார். அப்படியே கூட பாத்தீங்கன்னாக்கா முதல் இஸ்ரவேலின் ராஜாவான மனுஷன் யார் பாத்தீங்கன்னாக்கா சவுல் ராஜா. அதுக்கு முன்னாடி நியாயங்களுடைய காலங்கள் இருந்தது. இஸ்ரவேலின் முதல் அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கழுதை தேடி போன சவுலை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகித்து அவரை ராஜாவாக்கினார். அவர் ராஜாவான வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா முதல் ராஜாவா இருக்கிறான் இல்லையா, அங்க ஒருத்தர் வந்து மிரட்டிட்டு இருக்கிறோம். ஏன்னா கோலியாத் முதல் ராஜா மொழி தேசத்துக்கான ராஜா இல்லை. அந்த அளவுக்கு படை பலமும் அனுபவமும் யுத்தம் செய்கிற அனுபவமும் இல்லை. முதல்ல ராணுவ வீரர்கள் அங்கே குவிக்கப்படுகிறார்கள். அந்த படை வீரர்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா வந்து மிரட்டுறான். யுத்தத்துல யாராவது ஒரு ஆள் வந்து என்ன பண்ணிட்டு என் தேசத்தை நீங்க எடுத்துக்கலாம். எல்லாரும் இந்த பெலிஸ்தீரும் இஸ்ரவேலரும் சண்டை போட்டு அநேக உயிர் வேண்டாம். ஆக இந்த பெலிஸ்தீரின் சார்பாக நான் வருகிறேன் கோலியாத்து. அதே போல இஸ்ரவேலின் சார்பாக நீங்கள் யாராவது ஒருவர் வந்து என்னோட ஒரு சண்டையில் என்று சொல்லி தினந்தோறும் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த சவுல் ராஜா என்னமோ பண்ணி பாக்குறாரு, எவ்வளவு சலுகைகள் கொடுத்து பாக்குறாரு. இது பெலிஸ்தீனை வந்து யாராவது ஒருத்தர் போனீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து என்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வச்சு ராஜ்யத்தின் பாதையை நான் அவங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி போட்டு யாரும் முன்வரலப்பா. அந்த நேரம் பார்த்து அவங்க அண்ணெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யுத்த வீரர்களா இருக்கிறாங்க. யாரோட பாத்தீங்கன்னாக்கா இது தாவீதோட அண்ணன்கள்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வரணும். இது தாவீது கொண்டு வரும்போது இப்படி ஒரு சவால்களுக்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக, தடைகளுக்கு முன்பாக
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை இவன் காதலை கேட்கிறான். உடனே அவங்க சொல்றான், நான் போய் உடைய யுத்தம் பண்ணி இவனை ஜெயிச்சிடுறேன். நீங்க கண்டு பயப்படுகிற கோலியத்தின் கரங்களில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புக் கொடுப்பது இல்லை. நம்முடைய தேவன் நம்ம உடன்படிக்கை செய்திருக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார் இவன் சொல்லி யுத்தம் பண்ண அந்த சம்பவம் நமக்கு தெரியும். சுருப்பம் ஒரே வருஷத்துல வாசிக்கிறப்பாங்க. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 37. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கண்ணின் கைக்கும் தப்புவித்த இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார். அப்போ தாவீது சொல்றான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கண்ணன் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் நாடு மேய்ச்சிருக்கும் போது சிங்கம் வந்துச்சு. சிங்கத்தின் வாயை 2 கழிச்சு நாடு மேய்ச்சி கொண்டிருந்தேன். அப்படியே கரடியின் வாயை 2 கழிச்சு கரடியின் கரங்கள் ஆட்டை நான் மீட்டு கொண்டேன். அந்த சிங்கத்தை போல கரடை போல இவன் இஸ்ரவேல் ஜனங்களை இன்னைக்கு கரடி எடுக்கிறான். இவனையும் ஒரு வழி பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை நான் காப்பாற்றுவேன். என்ன இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த அந்த கர்த்தர் இந்த பெலிஸ்தர் கைக்கும் என்னை தப்புவிப்பான் என்று சொல்லி கர்த்தர் பேர் நம்பிக்கை வைத்து யுத்தம் செய்ய புறப்பட்டு போனான். அவனுக்கு அவ்வளவு பழக்கெல்லாம் இல்லை பாருங்க. அவன் கவன்கள் வச்சுதான் அவனை ஜெயிச்சான். அந்த போர் வீரர்கள்லாம் போற ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அவனுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணான்னு சொல்லிட்டான். அவன் சொல்றான், மீண்டும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தர் கைக்கும் தப்புவிப்பான் என்றான். அப்போது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். இவங்க ஜெயிச்சாச்சு. இப்ப அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டான். சவுளுடைய பிரச்சனையை நாடு பாதுகாக்கப்பட்டுச்சு. தாவீதின் பிரச்சனை வந்துச்சு. எனக்கு சொன்ன வார்த்தை காப்பாத்தி அவனே பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இவனுடைய நாட்டுல பாதியை கொடுத்து இவன் அடுத்த ராஜாவா, அது இவன் கொஞ்சம் பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் வந்துருச்சு. நான் ராஜா, நாடு மேய்க்கிற பையனுக்கு போய் என் பொண்ணை கொடுத்து எப்படி இவனை மருமகனாக்குது சொல்லி அப்படியே பொண்ணுன்னு சொல்லி என்ன பண்றான், ஒரு பெரிய தீ போட்டு தேடிட்டு இருக்கிறான். காடுகள்ல, நெடுகள்ல, புகைகள்ல, மாந்தரத்துல பல இடங்கள்ல போய் ஒழிச்சு பயந்து மக்களாக வாழ்ந்து கொண்டுதான் நாம் அதை அறிவோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தாவீதை கொண்டு தேவன் தப்புவித்தார். இப்ப தாவீது சவுல் ராஜாவால் விரட்டடிக்கப்படுகிறான். உயிருக்கு போராடி பல இடங்கள்ல அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இந்த சவுல் ராஜாவுடைய காலத்திலிருந்து கூட தேவன் தாவீதை தப்புவித்து, இந்த பிராமணனை தப்புவித்து அவனை அரசனாக தேவன் மாற்றினார். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 49 வசனத்திலே இங்க வாசிக்கிறோம், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழுபொருள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். பாருங்க, நாட்டுல சில அநியாயங்கள் நடக்கும்போது என்ன சொல்ல போனா, சவுல் ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவனே சரியா நாட்டு ஆளுங்க பாரு. ஆனா அவனுடைய கரங்களிலிருந்து கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனை கர்த்தர் தப்புவிக்கிறார். அதே போல பார்த்தா சிதேக்கியா ராஜா, யூதாவின் எருசலேம் அரசாண்ட ஒரு ராஜ்யம். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொருளாதாரத்தை செய்யலாம். கர்த்தருடைய பார்வைக்கு பொருளாதாரம் செய்யும் போது இந்த கர்த்தருக்கு தரிசனத்தை கொடுத்தார். அதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக வாசித்து மீண்டும் அந்த நினைவுபடுத்துகிற வாசிக்கிறேன். 39 அதிகாரம் 14 முதல் 18 வரை. இப்போ எத்தியோப்பியனாகிய எபெத்-மெலெக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எபெத்-மெலெக்கு அப்படின்னு சொல்லும் போது அவன் சிதேக்கியா ராஜாவுடைய பிரதானி. சிதேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிரிமில்லா வழியில நடந்து கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பானதை செய்து இந்த சாபத்தை தேசத்து மேல் வர கொண்டு வைத்தான். இப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்-மெலெக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவனுடைய பிரதானியை பாதுகாத்தார் கர்த்தரு, அவனை விட்டார். ஏன்னா யார் அந்த கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ, யார் கர்த்தருடைய வழி நடக்க பிரியமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்கு நமக்கு ஆமென்றும் இருக்கிறது. இப்ப வாக்குத்தத்தம் வாசிக்கிறது, இதோட வார்த்தைகளை இந்த நகரத்தின் நன்மையாக அல்ல தீமையாக வரப்போனேன். இருக்கிற இடத்துல மிக தீமைகள் வரும், நன்மைகள் வராது. ஆனா அந்நாளிலே உன் கண்களுக்கும் பாக நிறைவேறும் தீமைகள்லாம் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் உனக்கு தீமை வராது, ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அவெல்லாம் யுத்தம் செஞ்சு நாட்டை செலிபிரிட்டி போறாங்களோ அவளை பார்த்து நீ பயப்படாத, உன்ன நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், என்னை நம்பி இருக்கிறேன்.
உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பணம் உனக்கு கிடைத்த கொள்ளைப்பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த பார்வோனை கண்டு ஈர்த்திருக்கின்ற சிவ ஜனங்கள் தான் பயந்தாங்க. கர்த்தர் அவங்களை விடுவித்தார். இந்த கோலியாத்துடைய கரங்கள் இருந்து சிவ ஜனங்களை தேவன் விடுவித்தார். சவுளுடைய கரங்கள் கர்த்தர் தாவீதை விடுவித்தார். அதே போல பாத்தீங்கன்னாக்கா எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் இடத்துல போறாங்க. அகஸ்திய ராஜா பேரு 127 நாட்டை வந்து அரசாண்டது. அங்க போய் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் எஸ்தர் புஸ்தகம் வாசினா இருக்கும். துஷ்ட ஆமான்னு சொல்லி ஒரு ஆமான் அவன் மிகப்பெரிய தந்திரத்தை திட்டுறான். இது ஜனங்களையும் ஓய்ச்சி கட்டினான். வலதுகாயை வந்து தூக்கு மரத்துல போட்டு கொள்ளணும், யூத ஜனங்களையே ஓய்ச்சி கட்டினு சொல்லி ஒரு மிகப்பெரிய தந்திரத்தை வந்து அவன் திட்டுறான். கர்த்தர் என்ன பண்ணாருனாக்கா இந்த புஸ்தகத்தை வாசிங்க, எஸ்தர் புஸ்தகம் வாசிக்கிட்டாங்க சொல்லிடு. இந்த ஆமானுடைய தந்திரத்திலிருந்து கர்த்தர் மொர்தெகாயின் யூத ஜனங்களையும் தப்பி வைத்தார். எஸ்தர் புஸ்தகத்தை நாம் அதை வாசிக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னாக்கா யோசபாத்துங்கிற ஒரு ராஜா, அவனுக்கு எதிராக இந்த 3 பேர் யுத்தம் பண்ண வராங்க. 2ஆம் அதிகாரம் ஃபுல்லா அதை வாசித்தீங்கன்னா நீங்க இருக்கும். யாருன்னா அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், அம்மோனியனுக்கு அப்புறத்துள்ள மனுஷர். இவங்க வரும்போது இவனுக்கும் பயம் வருது. பயப்படுற மனுஷன் கையில கர்த்தர் இவங்க ரொம்ப கொடுக்கல. ஒரு சும்மா 2 வசனத்தை வாசிக்கிறேன். 2 அதிகாரம் 9-3 வாசிக்கிறேன். அதுபோல 22 வசனம் வாசிக்கிறேன். 2 அதிகாரம் 1-3 வரைக்கும். 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் 1-3 வரைக்கும். 1ஆம் வசனம் 3ஆம் வசனமும் 22ஆம் வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவங்களோட கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷனோட கூட யோசபாத் யுத்தம் பண்ண வந்தார்கள். 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அப்போது யோசபாத் பயந்து, பிரிவானவர்கள் நடக்கிற மனுஷன் கூட பயப்படுறான். ஒரு சில தீங்கவனுக்கு இதெல்லாம் வரும்போது அப்போது யோசபாத் பயந்து கர்த்தருக்கு ஒருமுகப்பட்டு யூதாவைக்கும் உபவாசத்தை புரிவித்தார். அப்ப எல்லாரும் வந்து இடத்துல கூடுறாங்க, கர்த்தரை பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. கர்த்தரை வாட்டாங்க புறப்பட்டு வருது. நீங்க நாளைக்கு புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்கு உடம்புல இருப்பா, நீங்க சும்மா இருந்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி அங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னாக்கா அவங்க பாடி துதிக்கிறாங்க கர்த்தரை. 22ஆம் வசனத்துல அவர் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு இருந்து வந்திருந்து பதியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேமல தேசத்தாரையும் ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழுப்பு பண்ணினதினால் அவர் வெட்டுக்கு விழுந்தாங்க. யார் வந்து எதிராக வரானோ அவங்களுக்குள்ள சண்டை வந்தது. அப்ப யாருக்கு எதிராக வந்தாங்க? யோசபாத்துக்கு எதிராக வந்தாங்க. யோசபாத் வந்து கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன். எந்த இடத்துலாம் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன் இருக்கிறானோ, கர்த்தர் வழியில் நடக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறானோ, கர்த்தருக்கு பிரியமானது செய்யற ஒரு மனுஷன் இருக்கிறானோ, அந்த இடத்துலாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த மனுஷனை அந்த தீங்கிலிருந்து தப்புவதற்காக விடுவிப்பதற்காக தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து அற்புதமாய் அங்கே பராமரிக்கிறார். அதை பாத்தீங்கன்னாக்கா இந்த யோசபாத் வாழ்க்கையை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்டபடி விசுவாசத்தில் நடந்துன்னு சொல்லி ஒரு மனுஷன் உண்மையான பேரு இயேசு கடல் மேல் நடந்துட்டு வராது. அதை பார்த்து ஆலோசனைலாம் பயப்படுறாங்க. அப்போ சொல்றா, நீங்க பயப்படாதீர்கள், நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பேர் ஒரு வார்த்தை சொல்றோம். நான் ஆண்டவரே, நானும் உன் மேல இந்த கடல் மேல நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீ சொன்ன வார்த்தையில வந்து அற்புதம் நடக்கும், அந்த வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தை நான் உறுதியை பிடிச்சி நம்பி வந்துடுறேன். இவ்வளவு நம்ம பாத்தீங்கன்னா ரட்சிக்கு போட்டு கத்திர வார்த்தை உறுதியா பிடிச்சி நம்மளுடைய விசுவாசத்தை வாழ்ந்தலாம் வந்துடும். சரி வாங்க ஆண்டவர், வார்த்தை வந்து அதிகமா கேட்கணும். என்ன பண்ண வார்த்தைய, அதாவது பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது. தோசை சாப்பிடணும்னு ஆசைப்படணும், தப்பே கிடையாது. பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் எல்இடி டிவி வாங்கணும்னு ஆசைப்பட கூடாது. கண்டிப்பா வாங்கணும், அதுக்குரிய அமௌண்ட் ரெடி பண்ணி போய் அதை வாங்கணும். வெறும் 100 ரூபாய் வச்சுட்டு அந்த ஆசைப்படுற தப்புன்னு சொல்ல வரல, அதுக்குரிய பணத்தை சேகரிக்காம இருக்கிறது வந்து கவனம் குறைவு என்று நான் சொல்ல வருது. இவன் அவிசுவாசம் கத்த சொல்ல, அற்ப விசுவாசியை சந்தேகப்பட்டாய். அற்பனா கொஞ்சம் விசுவாசத்தை கம்மியா வச்சுட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து கூடவே சுத்தி என்ன பண்ணிட்ட சிஷ்யர்கள். இவங்களை பார்த்து என்ன சொல்றான்னா, அற்ப விசுவாசியை கொஞ்சமா விசுவாசத்தை வச்சுட்டு இருக்கிறான். நீ வந்து இவ்வளவு பேர் அற்பத்தை எதிர்பார்க்கிற, அது விசுவாசம் ஜாஸ்தி வேணும் இல்லையா? எங்கெல்லாம் ஒரு பெண் வரான், மானனி பெண்ணாவோ பிரஜாதி பெண், அவளை பார்த்து ஸ்திரீ ஒரு விசுவாசம் பெருது அப்படின்ற இயேசு கிறிஸ்து கூடவே இல்லை. என்ன சொல்லப்பா, பிரஜாதி பெண்ணு, அவளை பார்த்து விசுவாசம் பெருசுன்ற கூடவே தங்கி கூடவே ஊழியம் பண்ணி கூடவே இருக்கிற சீஷல்ல பார்த்து சொன்னா அற்ப விசுவாசியை சந்தேகப்பட்டாங்க.
என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னாக்கா, மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் வரை அந்த 2 வசனம் மட்டும் வாசிக்கிறேன். ஏன்னா டைம் கம்மியா இருக்காது. காற்று பலமாய் இருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறேன். ஒண்ணு பார்த்து பயப்படுறான். அவங்க எப்படி அந்த ஜனத்தை பார்த்து பயந்தாங்க, கத்துறவங்க கையை தப்பு வச்சாரு. அதே போல சில ஜனங்க வந்து கோலியத்தை பார்த்து பயந்தாங்க. அதுபோல யோசபாத் வந்து அந்த 3 பேர் யுத்தம் பண்ண வரும்போது அவங்களை பார்த்து பயந்து கத்துறதுக்கு ஒருமைப்பட்டாரு, கத்தவரை பாதுகாத்தாரு. இவன் புதிய உடன்படிக்கையில புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்கா, புதிய உடன்படிக்கையில வரல, இயேசு குறித்தது பிறகுதான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த எட்டுல இருக்கிறாங்க. புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆக போற பீரியட்ல அவங்க இருக்கிறாங்க. இயேசு உயிரோட தான் இருக்கிறார். இயேசு உயிர்த்ததுக்கு பிறகுதான் புதிய உடன்படிக்கையை ஆரம்பிக்க சபை உருவாகிறது. அப்ப இவன் வந்து இயேசு கிறிஸ்து கூட இருந்து ஊழியம் பண்றதுனால, சீஷனா இருக்கிறதுனால தேவட வார்த்தையில எல்லாம் குடும்பம் நடக்கும், தேவட வார்த்தை விசுவாசத்தை எல்லாமே நடக்கும். ரொம்ப உறுதியா இருக்கிறான், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா என்ன பண்ண, நிறைய கேட்கணும். என்ன பண்ணோம்? நிறைய கேட்கணும். நிச்சயம் வாங்குற அளவுக்கு பணத்தை நிறைய வச்சுக்கணும். அதுபோல வாழ்க்கையில வந்து தேவட அற்புதங்கள் நடக்கும். தேவன் நல்லவர். வசனத்தை எவ்வளவு காது குத்து அதிகமா இருக்கணும், அவங்களுக்கு விசுவாசம் அதிகமாகிடும். வசனத்தை கேட்கறது கம்மியா இருக்கும், விசுவாசம் கம்மியா இருக்கும். அதிகத்துலதான் அது செய்யும். ஏன்னா விசுவாச குறைய வச்சுக்கிட்டு விசுவாசத்துக்கு ஒரு லெவல் இருக்கு. ஒருத்தருக்கு அவங்களுக்கு விசுவாச அளவுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன ஆகுது தெரியுமா? ஒருத்தர் கம்மியா ஒருத்தர் ஜாஸ்தி கத்த கொடுத்தது இல்லை. யார் வந்து ஜாஸ்திக்கான அவங்களுக்கு விசுவாசம் ஜாஸ்தியா இருக்குது, யார் கம்மியா இருக்கணும் அவங்களுக்கு கம்மியா இருக்கு விசுவாசம். இல்லை இவங்களுக்கு விசுவாசம் கம்மியா கொடுத்துடலாம், இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கலாம், கத்து பாரபட்சம் பாடம் கிடையாது. எல்லாருக்கும் வசனம் பிரசனம் பண்ணப்படுது. யார் வந்து வசனத்தை அதிகமா விசுவாசம் வரும்னா காதல் கேட்கறதுனால வரும். எதை வேத வசனத்தை விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி கேள்விய வசனத்தினாலே வரும். யார் வசனத்தை அதிகமா உட்கொள்றாங்களோ, அதிகமா காதல் கேட்கிறாங்களோ, வசனத்தை கேட்க அதிக நேரத்தை செலவழிக்கிறாங்களோ அவங்க விசுவாசம் ஜாஸ்தியா இருக்குது. வசனத்தை கேட்கறதுக்கு கம்மியா இருந்துட்டு அப்போது அதிகமா எதிர்பார்க்க நாட்கள் சிலர் இருப்பாங்க. பாருங்க அவங்க யாருன்னு பாருங்க, அவிசுவாசி கிடையாது, அப்ப விசுவாசம், கொஞ்சமா விசுவாசம் பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் பரவாயில்ல காப்பாற்றி விட்டுறாங்க. ஆனால் என்ன பண்றேன் ஒண்ணு என்ன பண்றான், அப்படியே ஃபர்ஸ்ட் வசனத்தை பார்த்தேன். இப்ப எதை பார்க்கறான்? சூழ்நிலைகளை வசனத்தை நல்லா கேட்கும். சில நேரத்துக்கு அப்படியே நடந்து அவனோட விசுவாசம் கேட்கும் போது இருக்கும். மறுநாள் பாத்தீங்கன்னா அது எதிர்பாரான சூழ்நிலை பார்க்கும்போது அப்படியே சந்தேகத்தின் பயத்தில் அவிசுவாசத்தை நினைச்சு அப்படியே நேரத்தில் பேச ஆரம்பிச்சு. அது என்னது தெரியுமா? அவிசுவாசம் இல்ல, வசனத்தை கேட்கறதுக்கு கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, சூழ்நிலை பார்த்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஒரு சூழ்நிலை குறித்த பயமும் பதற்றமும் உள்ள இருக்குது. இப்ப வசனத்தை கேட்ட நீங்க கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறீங்க. இன்னும் வசனத்தை கேட்கறதுக்கு அதிகமான நேரத்தை நீங்க செலவழிச்சீங்கன்னா இந்த பிரச்சனை எங்களால ஜெயிக்க முடியும். ஆனாலும் அந்த நேரத்தை கத்துற வெளியே கூடதான் மட்டும் கையை பிடிச்சி தூக்கி காற்று பலமா இருக்கிறது என்ன பண்ணா அப்படியே அமிழ்ந்து போனான். ஆண்டவரே ரட்சிக்கு தூக்கி போயிட்டான். உடனே இயேசு கையை நீட்டு அவனை பிடித்த அந்த விசுவாசியே சந்தேகப்பட்டான். அப்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்? இன்னொரு மனுஷன் பார்த்தா ஜெபாலய தலைவர் எவீரோம் பேரு. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்துல வரும். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் வந்துடும். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போது ஜெபாலய தலைவர் ஒருவனாக எவீர் என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து சொல்றான், இது மாதிரி வந்து என்னுடைய குமாரத்தை வந்து மதித்து ரொம்ப மரண அவஸ்தையா இருக்கிறார், நீங்க வந்து அவளை சுகமாக்கணும் சொல்லி கேட்கிறான். கேட்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நடுவில் இன்னொரு சம்பவம் நடக்குது. மிக ரொம்ப எமர்ஜென்சி கேஸ். நான் கேஸ் 108 போற மாதிரி ரொம்ப எமர்ஜென்சி கேஸ். உடனே இயேசு சுகமாக்கணும், உயிர் போட கண்டிஷன்ல பண்ணு கூட்டின்னு வரான். இயேசு கிறிஸ்து வர இந்த காரணம் பார்த்து இன்னொரு சம்பவம். இயேசு கிறிஸ்து காதலை கேள்வி போட்டு 12 வருஷமா உதிர போக்குள்ள ஒரு பெண் வந்து அங்க இயேசுவை தொட்டு அங்க இயேசு கேள்விலாம் கேட்டு யார் என்ன தொட்டதுன்னு பார்த்தா அங்கேயும் டைம் ஆகி போச்சு. டைம் ஆனவனே ஒருத்தன் சொல்றான், இப்ப அவர் டிஸ்டர்ப் பண்ணாத, பொண்ணு செத்து போச்சுக்கலாம். என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத, உன் பொண்ணு செத்தே போச்சு. இயேசு சொல்றாரு என்னன்னாக்கா 35ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 5:35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்க ஜெபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தை மரித்து போனார், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் எல்லாம் முற்றி போச்சு, இதுக்கப்புறம் எங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. உடனே 36ஆம் வசனத்திலே சொல்றாரு, அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டு ஜெபாலயத்தை நோக்கி பயப்படாது, விசுவாசம் இதுதான் நான் முடிக்கலப்பா, அவங்க முடிச்சான். என்னைக்கு என் கையில வந்துட்டியோ அன்னைக்கே அதை நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே போனாரு. எல்லாரும் வந்து தாரை ஊதிக்கிட்டு பெண்ணை வந்து செத்து போயிடான்னு சொல்லி புலப்பிட்டு இருக்கிறாங்க.
ஏசாங்க போயின்னு நீங்க அழாதீங்க, ரெண்டு பேர் நெத்திரியா இருக்கிறாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்ததே லேட்டு, வந்ததே லேட்டு. இதுலதான் செத்து போன பொண்ணை பார்த்து தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. சொல்லி எல்லாரும் சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே எல்லாரும் வெளியே ஆரம்பிச்சுட்டு உள்ள போய் தவித்தாலே சிறுவனே எழுது தலி தாங்குமின்னு ஒரு இடத்துல தலி தாங்குமி சிறுவனே எழுது. அப்ப அந்த பெண் எழுந்தான். எழுந்த உடனே அவங்களுடைய பெற்றோர்களை கொடுத்துட்டு வர எதுக்காக சொல்றானாக்கா, அவன் ஒரு விஷயத்தை கண்டு பயப்படுறான். எழுது ஐயோ பொண்ணு செத்து போயிட்டான், இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வேஸ்டா போச்சு. அதே போல பேதர் சூழ்நிலை கண்டு பயப்படுறான். ஐயோ இயேசு வார்த்தை சொல்லிட்டாருன்னா வரன் முன் வந்துட்டேன், முன் வச்ச காலம் பின் வைக்க முடியல, உள்ள போயிட்டான். நம்ம சொல்றாரு ஆண்டவர் என்னன்னாக்கா, நீ எதை கண்டு பயப்படுறியோ அவங்க மனுஷனை கண்டு பயந்தாங்க. ஆனா இப்போ நீங்க எதை கண்டு பயந்தாலும் சரி, திரும்ப வாக்குறதே வாசிக்கிறேன் 39 வரை. நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்-மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ இந்த வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாக வரப்பட்டேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை, தப்புவிக்கிற. நீ எதை கண்டு பயப்படுறியோ, அன்னைக்கு சிதேக்கியா ராஜாவும் அந்த யூதா ஜனங்களும் அவனுக்கு எதிராக கொத்தலை கட்டின அரசரை பார்த்து பயந்தார்கள். ஆனா அவனுடைய பிரதானியை கர்த்தர் பாதுகாத்து வாக்குத்தத்தை கொடுத்தார். இது நமக்கு வாக்குத்தத்தமான வாக்குத்தத்தமாக இருக்கு. நீங்க எதை கண்டு பயந்தாலும் சரி, சூழ்நிலைகளை பயந்தாலும் சரி, சவால்களை கண்டு பயந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளை நீங்க பயந்தாலும் சரி, தேவைகளை கண்டு நீங்க பயந்தாலும் சரி, அடுத்ததுக்கான இழப்புகள், ஏமாற்றங்கள், துன்பங்கள், இவைகளை கண்டு நீங்க பயந்தாலும் சரி, இனி அவருடைய கரங்களை மற்றவர்களை ஒப்புக் கொடுப்பதில்லை. உங்களை விடுவிப்பான், உங்களை தகுவிப்பான், உங்களை ஆசிரியர் தகுதமாய் நடத்துவார். ஆனால் அந்நாளிலே உன்னை தகுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்ன நம்பினபடி நான் ஒரு பிராமணன் கிடைத்த கொள்ளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் பிரச்சனை நீங்க வைக்கிறாதீங்க. உங்களை கர்த்தர் தப்புவிப்பார், நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனை நம்பினவர்களாக வந்திருக்கிறீர்கள். கண்கள் மூடி நாம் நல்ல தகவல்